நாங்கள் என்னதை பற்றி பேசுகிறோம்? இது கோட்டபாயனுடைய வெற்றிக்காகத்தான் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. ஆகவே இவர்கள்லாம் குற்றவாளிகள் என்ற முடிவை நாங்கள் எடுத்து விட்டோம். இப்போ என்னதுக்கு நாங்கள் விசாரணை செய்கிறோம்? அதன் அடிப்படையில் தான் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் நாங்கள் அப்படி ஒரு முடிவை எடுப்பது சரியா? இந்த குண்டு தாக்குதலின் ஊடாக யார் லாபம் அடைந்தார்கள் என்று பார்த்தால் அதற்கு சில நேரம் இல்லை, இவர் கோட்டபாய ராஜபக்ச லாபம் அடைந்தார். பொதுஜன பெரமுன அதற்கு மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைந்து கொண்டது. ஏன் 2015 வீழ்ச்சி அடைந்த மஹிந்த தரப்பு மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு இது ஒரு காரணமாக இருந்தது. அதற்கு முன்னர் கண்டி திகன இடங்களில் இடம்பெற்ற கலவரங்கள் போன்றவை எல்லாம் குறிப்பிடலாம். ஆனால் உண்மையில் ஆட்சி மாற்றம் இவ்வாறு அது மீண்டும் மஹிந்த தரப்பு புத்துயிர் பெறுகின்றார்கள் என்றால் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறுகிறது. அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை அடைகிறது தென்னிலங்கையில். ஆகவே அவர்களுக்கு இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் ஊடாக மட்டும்தான் தேர்தலில் வெற்றியடையக்கூடிய நிலைமை இருந்தது என்று சொல்வதிலும் சில முன்னுக்கு பின் முரணான நிலைமைகள் இருக்கின்றது. ஏனெனில் அதற்கு முன்னர் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் மஹிந்த தரப்பு தான் வெற்றியடைந்தது. அந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதே நேரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் யுஎன்பியும் இணைந்து நாட்டில் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்திலேயே மூன்றாவது தரப்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஒரு கட்சியை உருவாக்கி பசில் ராஜபக்சனுடைய தலைமையில் அது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டியிருந்தன. தனியாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் ஊடாக மட்டும் அந்த தரப்பு பயன்படுத்தி கொண்டார். ஆனால் அது ஒரு பாதுகாப்பு சார்ந்த வல்லுநராக ஜனாதிபதி இருப்பது சிறப்பு என்ற ஒரு பிம்பத்தை முன்னகர்த்துவதற்கு உதவி இருக்கலாம்.